அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் இனி வரைக்கும் கேட்கப்பட்ட நகர வேறுபாடுகளில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தின் தின். ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, வலிமை 1. 3 சுழி என்னன்னா வலிமை, 2 சுழி என்னன்னா 1. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒளி வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிங்க. இதுல சரியான விடை ஆப்ஷன் ஏ, கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. ஆணி ஆணி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, எழுத்தாணி மாதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. நெக்ஸ்ட் கொஸ்டின், 5வது கொஸ்டின் பாருங்க, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. வானம் வானம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி. ஸோ வானம் அப்படின்னா ஆகாயம், வானம் அப்படின்னா வெடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், திணை 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 திணை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, திணை அப்படின்னா ஒழுக்கம், திணை அப்படின்னா தானியம். 7வது கொஸ்டின் பாருங்க, வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. 8வது கொஸ்டின் பாருங்க, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. பனி பனி. ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, குளிர்ச்சி வேலை. 9வது கொஸ்டின், இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக. இதுல சரியான விடை ஆப்ஷன் பி, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 10வது கொஸ்டின் பாருங்க, பிழையற்ற தொடரை கண்டறிக. இதுல சரியான விடை ஆப்ஷன் சி, தேர் திருவிழாவிற்கு சென்றனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 11வது கொஸ்டின் பாருங்க, சரியான தொடரை கண்டறிக. இதுல சரியான தொடர் ஆப்ஷன் பி, நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன். 12வது கொஸ்டின், பொருள் வேறுபாடு அறிந்து பொருளை தேர்வு செய்க. பனி பனி. ஸோ இந்த பனி அப்படின்னா குளிர்ச்சி, இந்த பனி அப்படின்னா வேலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனம் மனம். ஒளி வேறுபாடு அறிந்து பொருளை தேர்க. ஸோ அதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மனம் அப்படின்னா உள்ளம், இந்த 3 சுழி நகரம் அப்படின்னா வாசனை. ஸோ 14வது கொஸ்டின், என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. ஸோ பிழையை நீக்குக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. ஊன் ஊன். ஸோ ஊன் அப்படின்னா உணவு, ஊன் அப்படின்னா புலால். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. கான் கான். ஸோ 2 சுழி நகரம் அப்படின்னா காடு, 2 சுழி நகரம் அப்படின்னா காடு. இதே 3 சுழி நகரம் அப்படின்னா பார். ஸோ 17வது கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். வானம் வானம். ஸோ 2 சுழி நகரத்துக்கு ஆகாயம், 3 சுழி நகரம் வெடி. 18வது கொஸ்டின், சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. ஸோ இதில் சரியான விடை ஆப்ஷன் பி, நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 19வது கொஸ்டின் பாருங்க, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. ஸோ இதுல சரியான விடை ஆப்ஷன் சி, தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. 20வது கொஸ்டின், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான தொடரை எழுது. ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, வானில் வானம் வெடித்தது. வானில் வானம் வெடித்தது. ஸோ இந்த 3 சுழி நகரம் அப்படின்னா வெடி அப்படின்னு அர்த்தம். ஸோ 21வது கொஸ்டின்,
திணை திணை இச்சொற்கள் பொருளை தரும் பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ உணவு பொருள் ஒழுக்கம். 22வது கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் பிழைகளற்ற தொடரை கண்டறிக. ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. 23வது கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. ஸோ மனம் மனம் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி உள்ளம் வாசனை. 24வது கொஸ்டின் பாருங்க சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. ஸோ இது சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பனி பனி ஒளி வேறுபாடு இருந்து பொருளை தேர்க. ஸோ அதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி வேலை குளிர்ச்சி. 26வது கொஸ்டின் ராமன் டேஸ் எய்தான். ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ கனை எய்தான். கனை என்பதன் பொருள் அம்பு. 27வது கொஸ்டின் கிண்ணம் கிண்ணம். ஸோ இதுக்கு சரியான சொல்லை தேர்ந்தெடு. ஸோ இது சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிறுபாத்திரம் துன்பம். 28வது கொஸ்டின் வானம் வானம் ஒளி வேறுபாடு இருந்து பொருள் தருக. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ வெடி ஆகாயம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 29வது கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். ஸோ 30வது கொஸ்டின் தின் தின் எதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி வலிமை உன். ஸோ 31வது கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆணி ஆணி. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ எழுத்தாணி மாதம். 32வது கொஸ்டின் ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிக. நாட்டுக்கு தேவை டேஸ். ஸோ இது சரியான விடை ஆப்ஷன் டி அரண். ஸோ அரண் என்பதன் பொருள் பாதுகாப்பு. 33வது கொஸ்டின் ஊன் என்றால் டேஸ் ஊன் என்றால் டேஸ். ஸோ ஊன் என்பதன் பொருள் உணவு ஊன் என்பதன் பொருள் இறைச்சி. ஆப்ஷன் ஏ. 34வது கொஸ்டின் பாருங்க கான் கான் இச்சொற்களின் ஒளி வேறுபாடு இருந்து எழுதுக. ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். ஸோ 2 சொல்லி நகரம் கான் என்பதன் பொருள் காடு 3 சொல்லி நகரம் கான் என்பதன் பொருள் பார்த்தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 35வது கொஸ்டின் சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. ஸோ சரியான விடை வன்மை அப்படின்னா வலிமை வன்மைனா வலிமை. இது 3 சொல்லி நகரம் வன்மை அப்படின்னா கொடை. அடுத்து தன்மை அப்படின்னா குளிர்ச்சி தன்மை அப்படின்னா குளிர்ச்சி 2 சொல்லி நகரம் அப்படின்னா இடப்பெயர். அப்ப 2 1 4 3. 36வது கொஸ்டின் ஊன் என்றால் உணவு ஊன் என்றால் உணவு. இதுவே 2 சொல்லி நகரம் ஊன் என்றால் இறைச்சி. களி என்பதன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சனி. களினா சனி. களி என்பதன் பொருள் மகிழ்வு. ஸோ சரியான விடை 3 4 2 1. ஸோ 37வது கொஸ்டின் பாருங்க ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. மனம் மனம் என்ற சொல்லின் பொருள் யாது. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி வாசனை உள்ளம். 38வது கொஸ்டின் ஆணை ஆணை. ஸோ சரியான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆணை என்பதன் பொருள் கட்டளை ஆணை என்பதன் பொருள் யானை. ஸோ அடுத்த கொஸ்டின் 39வது கொஸ்டின் ஒரு மாஸ்டர் ஃபாலோவிங் திண்மை என்பதன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வலிமை. இதுவே 2 சொல்லி நகரம் திண்மை அப்படின்னா தீமை. தன்மை என்பதன் பொருள் வந்து 3 சொல்லி நகரம் குளிர்ச்சி. தன்மை என்பதன் 2 சொல்லி நகரம் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ 2 1 4 3. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊன் என்றால் டேஸ் ஊன் என்றால் டேஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆப்ஷன் ஏ உணவு மற்றும் இறைச்சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ அவ்வளோதான். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 40 கொஸ்டின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம் சரிங்களா. மொத்தம் ஒரு 40 கொஸ்டின். ஸோ இது வந்து உங்கள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட இந்த 40 கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுட்டு போகணும் சரிங்களா. இது இல்லாமல் உங்கள் ஸ்கூல் புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பள்ளி பாட புத்தகத்தில் 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கணும். இது எல்லாமே நீங்கள் வெளியிலேருந்துமே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லா படிச்சுக்கணும். ஸோ படிச்சுட்டு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீஷியர் கொஷின் பார்க்கணும் சரிங்களா. இது எல்லாத்தையும் படிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஷியர் கொஷின் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் நம்ம அடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவோட நம்ம பார்க்கலாம். நன்றி.